இவன்லாம் ஒரு அப்பாவா தான் பெத்த பிள்ளைய தன்னுடைய குஞ்சு பறவைய கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் கூட்டிலேருந்து மிதிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு குட்டி குரங்கு அம்மாடி சொல்லிச்சிங்க. சர்ன்னு கீழே போயிட்டு இருந்த அந்த குஞ்சு பறவை பயத்தில் தன்னுடைய இறகுகளை பட்டன்னு அடிச்சிச்சிங்க. தொப்புன்னு விழப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சரியம், அப்பா அதோடு சேர்ந்து 2 பேர் சூப்பராக ஹாப்பியாக பறந்து போயிட்டு இருந்தாங்கங்க. பாத்தியாச்செல்லாம், அப்பா பறவை குஞ்சை கீழே தள்ளி விட்டது தண்டிக்கிறதுக்காக இல்லைம்மா, அதை பறக்க வைக்கிறதுக்காகத்தான். அது மாதிரி தான் கடவுளும் நமக்கு சில கஷ்டங்களை கொடுக்குறாருன்னா அதன் மூலம் சில புதிய அனுபவங்களை பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அப்படின்னு அம்மாக்காரங்க சொல்லிச்சிங்க. ஆமாங்க, நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல கடவுளும் எவனிடத்தில் அன்பாக இருக்கிறாரோ அவனை சிரிச்சிக்கிறாருன்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுதுங்க. அதனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது கவலைப்பட்டு சோர்ந்து போகாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.